ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து திடீர்னு வந்து நடிகை த்ரிஷா ஒரு வீட்டில் வந்து போலீஸ்லாம் வந்து சூழ்ந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் த்ரிஷா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் 20 வருடங்களுக்குலாம் மேலே சூப்பராக நடிச்சிட்டு இருக்கோம் தான் நம்மளோட த்ரிஷா. இன்னுமே வந்து டாப் நடிகை லிஸ்ட்டில் வந்து அவங்க இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னே வந்து சரியான படங்கள் அமையாமல் ஹிட் கொடுக்காமல் இருந்தவங்க இப்போ வந்து மீண்டும் வந்து செம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழில் வந்து கிட்டத்தட்ட விஜய், அஜித், ரஜினி, கமல் அப்படின்ட்டு எல்லார் கூடயும் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் தெலுங்கு சினிமாவில் கூட இப்போ வந்து நிறைய திரைப்படங்கள் கமிட் ஆகிட்டு இருக்காங்க. கடைசியான நம்மளோட த்ரிஷா நடிப்பில் வெளியான தக் லைஃப் திரைப்படம் வந்து அவங்க ரோல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலை அப்படின்னும் சொல்லலாம். இப்போ வந்து தேனாம்பேட்டையில் இருக்க நடிகை த்ரிஷா ஒரு வீட்டுக்கு வந்து இப்போ வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. அவரது வீட்டையும் தாண்டி ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு, பாஜக தலைமை அலுவலகம், அதுக்கப்புறம் நடிகர் எஸ்.வி. சேகர் வீடு, இவங்க எல்லார் வீட்லேயும் வந்து இப்போ வந்து நம்மளோட ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்து வந்துருக்குங்க. இதை அடுத்து அனைவரது வீட்டிலையும் வந்து மோப்ப நாய் உதவியும் வந்து இப்போ வந்து ஒரு சோதனை வந்து நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோதனை நடத்துனதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரூமர் அப்படின்ட்டும் சொல்லப்படுது.